வருவான அதிர்ஷ்ட சுகாயிலி. இன்னைக்கு நம்ம கருடன், அதாவது நம்ம சூரி சார் 2வது படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு படம் தான் கருடன். இந்த படத்துல நம்ம சசிகுமார் சார், தென் உன்னி முகுந்தன் அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் வந்து பார்த்துடலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ளாட் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி. 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்தேன்னா ஒரு பிரிவு வருது. அது எதனால பிரிவு வருது? எதுக்காக பிரிவு வருது? கடைசியில யாரு கொல்லப்படுறா? யார் வாழ்றா? கடைசியில அவங்கள யாரு இது பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை. பட் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல வந்துன்னா ஒரு பொதுவான ஒரு விசுவாசி இருக்காங்க. ஸோ அந்த விசுவாசி வந்தோன்னா யாருக்கு உண்மையா இருக்காங்க? ஸோ அதுவும் வந்தோன்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்தோன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் இந்த படத்துக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரானரியா வந்து மேக்கிங்கா இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்துட்டேன். பட் எனக்கு வந்து நான் அன்ஃபார்ச்சுனேட்லி உடம்பு சரியில்லாதனால உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. ஸோ இந்த படத்த வந்துன்னா நம்ம ஆர்எஸ் துரை செந்தில்குமார். ஸோ அவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எதிர்நீச்சல், தென் காக்கி சட்டை, தென் பட்டாசு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்தோன்னா சசிகுமார், உன்னிமுகுந்தன் அவங்க எல்லாருமே வந்து இருந்தாலுமே சூரிக்கு வந்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க 2 பேர் இமேஜும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதையும் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஆ சசிகுமார் சார் பொறுத்தவரைக்கும் வந்துன்னா, இது பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு வந்து துணையா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து என்ன நல்ல டிசிஷன் மேக்கிங் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அவரோட ஹேட்ஸ் ஆஃப். தென் அவர் வர சீன் எல்லாமே ஒரு மாரி கெத்தா ஒரு தோரணை ஒரு ஆள் நடந்து வந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி வந்து நான் அமைஞ்சிருந்துச்சு. உன்னிமுகுந்தன் அவர் வந்து நான் பாடி பில்டர் மாரி வந்து அவர் வில்லன் கேரக்டரா, இல்ல ஹீரோ கேரக்டரா அப்படிங்கிற ஜஸ்டிஃபை பண்றதுக்கு மாரி நெறைய சீன்ஸ் வச்சு அவர் நல்லபடியா வந்து கொண்டு போயிருந்தாங்க. சூரி சார் வரேன். சூரி சார் பொறுத்தவரைக்கும் அ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அவர் கரெக்ட்டா இதே மாரி வந்தாருன்னா சூஸ் பண்ணி நல்ல கதைகள் வந்தன்னா நடிச்சாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன். அவரு ஒன் ஆஃப் த மெயின் நான் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நம்ம தமிழ் சினிமால ப்ளே பண்ணுவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேப்பபிலிட்டியும் அவரோட எனர்ஜிட்டிக் ஒரு நடிப்பு வந்து நான் சொல்லுது. கதைக்கு ஏத்த நடிப்பு, கதைக்கு ஏத்த ஒரு பாவனை குடுத்து வந்து இந்த படத்த வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எக்ஸ்ட்ரானரியா வந்து அவரோட ஆக்டிங் எல்லாமே இருந்துச்சு. அதுவும் அந்த கிளைமாக்ஸ் சீன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, தென் இன்ட்ரோ பிளாக்கா இருக்கும்போதும் சரி, சூப்பரா இருந்துச்சு. அவர் சென்டிமெண்ட்டாலும் சரி, அழுகையாலும் சரி, ஃபைட் சீக்வென்ஸாலும் சரி, எல்லாமே வந்து செம்மையா வந்து ஆல் ஏரியால "ஐயா கில்லிடா" அப்படிங்கிற மாரி விளையாண்டுருந்தாரு. ஸோ அவரோட ஜேர்னி வந்து இன்னமும் வெற்றி பயணமா தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறேன். ஆண்டவன வந்து வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார். கண்டிப்பா இது ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. பாட்டு இருந்தாலும் சரி, பிஜிஎம்மா இருந்தாலும் சரி, ஆஹா! வேற லெவல் அப்படிங்கிற ஒரு பாராட்டக்கூடிய அதுதான் நம்ம ஒய்எஸ் சார் வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காங்க. கேமராமேன் அவரும் வந்து அவரோட பங்களிப்பு சூப்பரா பண்ணியிருக்காரு. எடிட்டரும் வேற லெவலா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். ஸோ கதை வந்து வெற்றிமாறன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசிப்ஸ் இருந்துச்சு. பட் வந்து இந்த படத்துக்கு வந்து டைட்டில் கார்ட்ல கிளைமாக்ஸ் வந்து போடும்போது செந்தில்குமார் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் சாரி துரை செந்தில்குமார் அந்த அவரோட பேர் தான் போட்டு முடிக்கிறாங்க. ஸோ நேர்த்தியான ஒரு ஒரு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு டயலாக். அதாவது வைன் இன் த ஓல்டு பாட்டில்ஸ் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வசனத்துக்கு ஏற்ப தான் கதை இருந்துச்சு. பட் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்தேன்னா வைனும் நியூவா இருந்துச்சு, பாட்டிலும் நியூவா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துன்னா நமக்கு கிக் ஏத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி ரைமிங்கா இருக்கு. ஸோ ஸோ படம் வந்துன்னா வேற லெவலா இருக்கு. சூர்யா சார் எவ்வளோ பாராட்டுறோமோ, அதே அளவுக்கு நம்ம டைரக்டர் சாரும் பாராட்டணும். அவர் இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது. ஸோ பெஸ்ட் ஆஃப் 2024 கோலிவுட் ஃபிலிம்ஸ்ல இது ஒரு படம் வந்து கன்ஃபார்மா இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. மஸ்ட் ட்ரைன்னே சொல்லலாம். ஒரு என்டர்டெயின்மென்ட் பேஸா இருக்கட்டும், ஒரு ஹாலிடே என்ஜாய்
என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ இந்த படத்த வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.